இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நமக்குள்ள பேசுறதுக்கு எதுவும் இல்லை. கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வைக்கிறேன். அதில் சைன் போட்டுட்டு கிளம்பிடு. அப்போ நீங்க பண்ணி கொடுத்த சைன் எல்லாம்? நான் என்ன சைன் போட்டேன்? ஜேஎம்ஆர் சார் ப்ராஜெக்ட் விஷயமா நீங்க பிரசன்டேஷன் கொடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு அர்ஜுன் வந்தது அந்த விஷயத்துக்காக தான். ஆமா மித்ரா, நீயும் நானும் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஜேஎம்ஆர் சார் லக்ஷ்மி மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நாம காப்பாற்றணும். அதை நீங்க 2 பேரும் பண்ணுங்க. நடுவில் நான் எதுக்கு? ஜேஎம்ஆர் சார் ப்ராஜெக்ட்ல உன்னோட பார்ட்டிசிபேஷன் கம்பல்சரி. கம்பல்சரியா இல்லை மேண்டேட்ரியா? என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஆனா நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கணும். ஆர்டர் போடுறியா? ரெக்வஸ்ட் பண்றோம். ரெக்வெஸ்டா? அதுவும் நீ? இதெல்லாம் அவளுக்காகவா? ஜேஎம்ஆர் சாருக்காக, அவரு கண்ட கனவுக்காக. அதுக்கு தான் நீங்க 2 பேர் இருக்கீங்களே. நீயும் இருக்கணும்னு நினைக்கிறோம் மித்ரா. சாரி, எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. அதுவும் இவ்வளோ நாளாக இவ உன் கூட தானே இருந்தா. இவளுக்கு நீ எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க, தங்க வச்சிருக்க. அவளுக்காக நீ என்னோட கல்யாணத்தை நிறுத்தியிருக்க. இந்த ப்ராஜெக்டையும் நீ தான் செய்யணும். உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பேரையும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடு. அந்த வேலையை நீங்களும் செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நான் எதுக்கு செய்யணும்? எனக்கு என்ன தேவை? உனக்கு தேவை இருக்கா இல்லையாங்கிறது இல்லை மித்ரா. அந்த ப்ராஜெக்டுக்கு உன் உதவியும் தேவைப்படுது. உங்க இஷ்டத்துக்காகலாம் என்னால் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா நீ என்ன சீட் பண்ணுவ, அப்படிதானே? இதுல எந்த சீட்டிங்கும் இல்லை மித்ரா. ட்ரஸ்ட் மீ. ட்ரஸ்டா? அதுவும் இவ்வளோ பார்த்து நம்ப வச்சு ஏமாத்துறது ஒன்றும் இவளுக்கு புதுசு கிடையாது. பிரவீன் மிட்டல் விஷயத்திலேயே அதை இவ ப்ரூவ் பண்ணியிருக்கா. திரும்ப திரும்ப ஏமாந்து போறதுக்கு நான் ஒன்றும் ஃபூல் கிடையாது. ஐயோ, அது இல்ல மித்ரா அண்ணா. நீ ஒன்றும் பேச தேவையில்லை. உன் லைஃப் பார்ட்னரா இருக்கவே எனக்கு விருப்பம் இல்லை. இனி நான் உன் ப்ராஜெக்ட்ல இருப்பேன்னு நீ எப்படி நினைக்கிறேன்னு தெரியல. கனவுல கூட இது நடக்காது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு மித்ரா. உன் பிரசன்டேஷன் நல்லா இருக்கு. உன் காம்ப்ளிமெண்ட் எனக்கு தேவையில்லை. லக்கி, வாங்க. வாமா, நம்ம ஸ்கூலுக்கு போலாம். வா. என்ன மன்னிச்சிருங்க அர்ஜுன். இல்ல லட்சுமி, எப்படியாவது மித்ராவை இந்த ப்ராஜெக்ட்குள்ள கொண்டு வரணும். அவன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. அவன் பங்களிப்பு இல்லாம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்ப ஓகே அர்ஜுன், நான் ஏதாவது சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ண பாக்குறேன். நம்ம சேர்ந்து ப்ராஜெக்ட பண்ணுவோம். பாய் சித்தப்பா. பாய்மா. நானும் கிளம்புறேன் ஜுன்னு. வா, உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு போறேன். அதெல்லாம் வேணாம் சித்தப்பா, நான் அப்பா கூடவே போய்க்கிறேன். பாய். பாய்.